இல்ல இந்த என்ன காப்பு என்ன காப்பன வராயில பரவாயில்ல ஏதோ ஒன்று போடணும் என்ன தங்கம் மட்டும் இல்ல வேணா தங்கம் மட்டும் வாங்குமா எத்தனை பவுன்ல எத்தனை பவுன்ல 2 பவுன்ல 2 பவுன்லையா அது குறையடாப்பா 2 பவுன்டா சின்ன அரிக்கும் காணுமா அது 2 பவுன் காணும் அப்ப 2 பவுன்டா 2 கையிலையும் போடணுமா ஒன்று அப்ப 4 பவுன் சரி அப்ப தங்கச்சி பாருங்க கேக்குறாங்க ஒன்று படிங்கல தெரிஞ்சது படிங்கள செப்பு ஜலக்குனால தீபு வரி ஒரு வரி நீ சிரிச்சாங்கனால பாட்டு படிச்சு முடிஞ்சா என்ன பாட்டு அது பாட்டுற பேர் என்ன கஞ்சா போகனாலே கஞ்சா போகனாலே இன்னொரு சத்தம் படிங்க கஞ்சா போகனாலே பாடுங்க நல்லா இருக்கு கஞ்சா போகனாலே சரியா லிரிக்ஸ் சரியா அப்படியா சரி ஓகே நல்லா இருந்ததா கைதாங்க சரியா ஒன்னா இல்ல காலில் விழுந்தெல்லாம் கும்பிட தேவையில்ல உங்களுக்கு இருந்தா அது உங்களுக்கு கிடைக்கும் தானே சரியா தெய்வ மாதிரி நீங்க ஆனங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி நீங்க இதை வந்து சேர்ந்திருக்கீங்க சரி ஓகே ஓகே அது ஏதோ ஒரு வழி ஒண்ணு கிடைக்குமோன்ற நம்பிக்கையோட இருங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றத விட நான் அதான் சொல்றது எங்களையும் ஒரு பெரிய பார்க்க நாங்க நல்லது செய்யறோம் விளங்குதானே அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் எங்களை ஒரு உச்சத்துல வச்சு பார்க்க தேவையில்ல ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுல எல்லாம் பார்த்தா இவ்வளவு நல்ல உதவி எல்லாரும் கூட நல்லா தான் உங்களுக்கு பேரும் நல்லா கதைச்சு நல்லா பாராட்டி நல்லா அதுதான் சொல்றேன் இப்ப அந்த என்ன குற்றன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கணும் ஒரு மாஸ்டர் படத்துல ஒரு டயலாக் ஒன்று இருக்கு என்ன பிடிச்சாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப எங்க ஒன்றும் செய்யல ஒரு அதான் சொல்றேன் இப்ப நான் தவறு செய்யறேன்னு சொன்னா என்ன கூப்பிடுங்க இப்ப என்ன ஒரு சொல்றீங்கன்னு சொன்னா என்ன கூப்பிடுங்க நான் வீடியோ மூலமா பேச தயாரா இருக்கிறேன் விளங்குதான் அவங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருமன்றதுக்காக தான் பிடிச்சது என்ன கூப்பிடுங்க நான் எங்க பேச தயாரா இருக்கிறேன் புரிஞ்சு கொள்ளணும் சில அந்த நபருக்கு எப்படியும் வீடியோ பார்க்க இருந்தா புரிஞ்சுக்கணும் நாங்க எங்கேயும் பேச தயாரா இருக்கோம் ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு அவங்களோட வீடியோஸை நிறைய பேர் பாக்குறாங்கன்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பொய்யானதை சொல்லல தானே தீர விசாரிக்கணும் யாரு சொல்றதை நம்ப கூடாதானே இப்ப நாங்க எவ்வளவு வேலை செஞ்சிடுறோம் நான் தயாரா இருக்கிறேன் என்னை கூப்பிடலாம் சரிதானே என்னை கூப்பிடுங்க நான் என்ன எதுக்கும் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் இருக்கு நியாயமான பதில் இருக்கு ஓகே அங்க பாருங்க ஏன் அழுகுறீங்க அழுக கொள்ளாரா அழுக ஏன் கத்துறீங்க தம்பிய பாரு அழுக்காதீங்க சரியா நாங்க வந்திருக்கேன் தானே மனசுல இருக்கிற கவலைகள் தானே எதுவும் பிரச்சனையா இருக்கிறது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்போ நான் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் விநாயகபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் ஓகேங்க இப்போ நான் சில விஷயங்கள் உங்களோட பேசணும் என்று ஆசைப்படுறேன் இப்போ என்னோட யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க நிறைய பேர் அதுக்கு ரொம்பவே நன்றி இப்படித்தானே இப்போ நாங்கள் நிறைய சவால்களை சந்திச்சு தான் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுறோம் இப்போ நாங்கள் பாருங்க திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அம்பாறை மாவட்டத்துக்கு இப்போ இது சொல்ல போனால் ஒரு 90 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறோம் பாருங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம் இப்போ நாங்கள் எவ்வளோ பயணம் செய்து வர்றது காரணம் என்ன
என்ன நம்பி பணம் அனுப்புறாங்க, புலம்பெயர்ந்த நம் தமிழ் என்ன நம்பி பணம் அனுப்புக்குள்ள அதை வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுறாக்களுக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அதான் எவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு இடத்த பயணம் செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதலாவது அந்த சாப்பாடுகள் இருக்கும், சாப்பாடு பிரச்சனையா எங்களுக்கு இருக்கும். அநேகமா நாங்க சாப்பிடாம கூட வீடு எடுத்துருக்கிறோம், ஒழுங்கான சாப்பாடு இல்லாம இருக்கு. தெரியும் தானே, இப்ப நிறைய பேர் வீட்டு சாப்பாடுக்கு தான் விரும்புவீங்க. நாங்க போற இடங்கள்ல என்ன கிடைக்குதோ அதை தான் நாங்க சாப்பிட்றோம். சொன்ன மாதிரி தான் சாப்பிடாம கூட எடுத்துருக்கிறோம். 2 பேர் தெரியும், 2 பேர் வீடியோ எடுக்கிற ஒரு ஆள், நானும் ஒரு ஆள், 2 பேர் தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்களும் இப்ப சும்மா எங்களுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கல. நிறைய பேருன்னு ஒரு தம்பியை பாக்குறீங்க, நிறைய பேர் என்ன கூட பிறக்காத சகோதரமா பாக்குறீங்க. அப்ப நான் நேர்மையா செய்யணும். இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிறத நான் சொல்றது வளமையா தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி கொண்டிருங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நாங்களும் ஒவ்வொரு வீடியோ எடுக்கக்குள்ள எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய சப்போர்ட்டுகள் வந்தாலும் சில பேர் எதிர்க்கிறாங்க. அப்படின்றக்குள்ள நாங்கள் மனம் தளரலை. ஏன்னா இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நல்ல விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் பயணம் செய்கிறோம். அப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு 3 நாளைக்கு முதல் நாங்கள் பைக்கில் போகக்குள்ள ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டும் பட வாய்ப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் அது நாங்கள் படலை. என்னோட சொன்னால் நாங்கள் நல்லது செய்கிறோம் தானே. இப்போ எங்களுக்கு துணையாக கடவுள் இருக்காரு. உண்மையிலே நான் கடவுளை நம்புறாள். இப்போ என் லைஃப்பில் நடந்தது ஒரு மேஜிக் மாதிரி தான். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற காரணம் கூட ஒரு கடவுள் அருள் தான் என்று நான் நினைக்கிறேன். நான் எனக்கு மட்டும் தான் தெரியும் என் லைஃப்ல நடந்தது. ஓகேங்க, கடவுளை நம்புறேன் நான். அதனால நான் நல்லது செய்யறேன். எவ்வளவு பேருக்கு நான் நல்லது செஞ்சிருக்கிறேன். ஒரு சொல்ல போனா ஒரு 50 பேருக்கிட்ட நான் உதவிகள் செஞ்சிருக்கிறேன். அப்ப எல்லாரும் என்ன வாழ்த்துறாங்க. அப்ப என்ன எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள இருக்கு. புரிஞ்சு சொல்லணும். அதை என்னோட சொன்னா, நேற்று நான் ஒரு பார்த்தேன். நான் ஒரு ஆள் என்னை பத்தி சொல்லியிருந்தாரு. அது யார் இவருன்னு சொல்ல விரும்பல. அதுதான் என்ன, இப்போ பணத்தை வந்து கொடுத்து போட்டு நான் வாங்கிட்டு போறோம்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ பேருக்கு நாங்கள் பணத்தை கொடுத்துருக்கோம். அப்படி நாங்கள் ஒருபோதும் வாங்கினது இல்லை. அப்படி செய்யறதுல என்ன எங்களுக்கு அப்படி அவசியம் இல்லை தானே. இப்போ எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு நிறைய பேர் பாசத்தை தாராங்க. அப்படி இருக்கக்குள்ள பாருங்களேன், அப்படி நாங்கள் செய்வோமா? பாருங்களேன், எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். அப்படி ஏதாச்சும் நாங்கள் அப்படி வாங்கிட்டு போறேன்டா, இப்போ நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், வழங்கிட்டு தானே. அப்ப அதை புரிஞ்சு கொள்ளணும். அது கதைச்சவர் கூட அவர் ஒரு என்ன தெரியல. அப்ப அதை பெருசா எடுக்கவும் விரும்பல. நான் என்னன்னு சொன்னா, இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்ப நான் ஒரு முயற்சி செய்யறேன். நான் என்ன அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு முயற்சி செய்தானே அதுல ஒரு பலன் கிடைக்கணும். இப்ப நான் ஒரு யூடியூபரா இருந்து செயற்படுறேன். அப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்றதால நான் உழைச்சி கொண்டிருக்கிறேன். இப்ப டெய்லி ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கு. அதை நான் ஒரு என்ன விருப்பப்பட்டு செய்யறேன். நான் செஞ்சு கொண்டிருக்கிறத ஒரு விருப்பம் இல்லாம இருந்தா அப்படி செய்யலாமா? நிறைய பேர் தெரியும், என்ன பிடிச்சதால தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. சில பேருக்கு நான் சொல்றேன், அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதை பார்த்தீங்க தானே, ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்றேன். எவ்வளோ ஒரு ப்ரொசஸுக்கு மத்தியில் நான் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே நான் பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு எடிட் பண்றேன்னு சொன்ன ஒரு சின்ன வேலை இல்லை தானே. அப்போ அதை புரிஞ்சு கொள்ளணும். தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ நான் ஒரு 90 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறேன். யாரை பார்க்க வந்திருக்கிறேன்னா, ஒரு அண்ணனை பார்க்க வந்திருக்கிறேன். ஒரு விபத்தின் மூலமா காலில் ஆக்சிடென்ட் பட்டு அவர் காலையெல்லாம் இருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ மேலதிக விவரங்கள்ல அந்த அண்ணன்கிட்ட கேட்டு நம்ம அறிஞ்சு கொள்வோம். உரியாக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காகத்தான் எவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். அதை புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாரும். ஓகேங்க, பாருங்க அண்ணன் இருக்கிற இடத்த பாருங்க. ஓகே, எங்களுக்கு ஒரு புது இடம். முதல் தடவையா நானும் வந்திருக்கிறேன் அம்பாறை மாவட்டத்துல திருக்கோயில் என்ற இடத்துக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வளவுல 2 வீடு இருக்கு. அந்த ஒரு வீடு, இந்த ஒரு வீடு இருக்கு. ஓகே, பாருங்க அண்ணன் அவரை போட்டோ அனுப்பினாரு. அவரை போட்டோ பார்த்தா நான் வந்தினான். எவ்வளவு தூரம் வாரம்னு சொன்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணி போட்டானே வரணும். அவங்களுக்கு என்ன உதவி தேவை, எப்படியா நிலையில இருக்கிறாங்கன்னு. அப்ப இதுதான் அண்ணன் இருக்கிற வீடாம். பாருங்க, ஒரு ஓலை குடிசையில் எங்களை நான் நினைக்கிறது கடை ஒரு கடைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒரு கடை தான், கடைக்குள்ள ஒரு ரூமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி அண்ணனோட பேசுவோம். சின்ன பிள்ளையும் தூக்கிட்டு வரீங்களா? இப்ப நான் அந்த சின்ன பிள்ளை நான் காட்டணும்னு ஆசைப்படலை அக்கா. இப்ப என்னன்னு சொன்னா, அக்காவுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அண்ணன் வைஃபுக்கு. அப்ப சின்ன பிள்ளை நம்ம காட்ட தேவையில்ல, சரியா? அக்கா கொஞ்ச நேரம் பேசி போட்டு சின்ன பிள்ளைய பார்க்கட்டும், சரியா? அக்கா கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா நம்ம பேசலாம் தொடர்ச்சியா.
வாங்க. ஓகே வாங்கலாம், பிள்ளைகள் எல்லாரும் வாங்கல. மைக் ஒன் பண்ணி பேசுவோம். சரி ஓகேங்க. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர். இப்போ புதுசாக ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பையன். எத்தனை வயசு அவருக்கு? 19 நாள். 19 நாள். அதான் சின்ன பிள்ளை தானே, அதை நம்ம தூக்கிட்டு வச்சு காட்ட தேவையில்ல. சரி ஓகே. இந்த இடத்த நீங்க சொல்லுங்களேண்ணா, எங்க வந்திருக்கோம்? நாங்க இங்க திருக்கோயில் விநாயகரத்துல வந்திருக்கேன், அம்பாறை மாவட்டம். ஓ, அம்பாறை மாவட்டம். நாங்க மட்டக்களப்புல இருந்து வரோம். மட்டக்களப்புலண்டா 90 கிலோமீட்டர். திருக்கோயில இருந்து கொஞ்சம் உள்ள வரணும். ஓகே, எதுக்காக நான் வந்திருக்கேன்? உதவி. சொல்ல போனா இப்ப மட்டக்களப்புலயே என்ன நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. அதுல நான் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தான் கட்டாயம் உதவி தேவைப்படுதுன்னு நான் நினைச்சேன். அப்ப விலங்குதானே. இப்ப நாங்க பிரிஸ்டா என்ன தொடர்பு கொள்றாங்கன்னா, நான் அவங்களோட நிலவரத்தை கேட்டு நான் எழுதி வைப்பேன். அதுல உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் போல எனக்கு தோணுச்சு. ஏனண்டா படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, காலையில தொழிலுக்கெல்லாம் போயெல்லாம் இருக்கு. அதனால அதான் நாங்க தூரத்தை பாக்குறது இல்லை இருப்பது. இப்ப நாங்க எங்களோட உழைப்பு பயன்படுத்தி உழைப்பு போட்டு உரியாக்களுக்கு எங்களுக்கு வர உதவியை கொண்டு சேர்க்கிறோம். அது நிறைய பேருக்கு புரியணும். இப்ப நாங்க சும்மா நின்றுட்டு நாங்க செயற்படலை. நாங்க ஒரு விளங்கி கொள்ளணும். கட்டாயமா உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களை கொண்டு சேர்க்கணும். எங்களுக்கு வர பணத்தின்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நான் திருப்பி சொல்லுவேன்னு நினைக்கலாம். ஏன்னா திருப்பி சொல்லணும். ஆனா ஏன்டா சில பேருக்கு புரியாம இருக்கு. ஒரு சின்ன ஒரு வார்த்தையால அதை முடிக்கிறாங்க. இப்ப நாங்க எவ்வளவு சொல்றோம் நாங்க சாப்பிடக்குள்ள 3 மணி. விளங்குது தானே. இப்ப செய்யறதுக்கு எவ்வளவு தொழில்கள் இருக்கு தானே. இப்ப சில அப்படி சொல்லுவாங்க, ஒரு தொழில் செய்யறீங்கன்னு. செய்யறதுக்கு எவ்வளவு தொழில்கள் இருக்கு. இப்ப நாங்க ஒரு பிடிச்சி செய்யறதால நாங்க செய்யறோம். வேறாக்கள் எல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்க. இப்போ எங்களுக்கு பாருங்களேன், நாங்க எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில தான் நாங்களும் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். மன்னன் இந்த இடத்துல சொல்லணும், சந்தர்ப்பம் கிடைக்கலாம் சொல்லணும். ஏன்னா நிறைய தூரம் பயணம் செய்து வந்திருக்கேன். அப்ப சில விஷயங்களை பேசுறதுக்கு சில டைம்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனாலதான் இப்ப பேசுறேன். ஓகே, உங்களோட பேர் என்ன? ரவிக்குமார். ரவிக்குமார். அக்காட பேர் ஜோகேஸ்வரி. அண்ணனுக்கு எத்தனை வயது? எனக்கு 38. சரி ஓகே, 38 வயது. அண்ணோட காலை பேஸ்டா பார்ப்போம். அண்ணோட காலை பார்த்தா நான் இங்க பாருங்க, வடிவா காட்டுங்க, ஜூம் பண்ணி ஃபுல்லா. நான் அதான் பாருங்க தொடையெல்லாம். என்ன நடந்தது? இது காட்டுங்க நீங்க ஃபுல்லா காட்டுங்க கூட நிலையை. அது என்ன நடந்தது? என்ன வேலை செஞ்சீங்க? மேசம் வேலை. அண்ணன் மேசம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்ப என்ன ஆக்சிடென்ட்? அங்க இருந்து வந்து இப்ப அண்ணன் மட்டும் பேசுறது, நீங்க பேசினாலும் கேட்காது. நான் அக்காவோட பேசுவேன். சரியா? அக்கறை தொட்டு வேலை விட்டு வந்தேன். வரக்குள்ள சின்ன மோத்திரத்துல வெண்டு உண்டு. அப்ப வெண்டு வட்டி மோட்டாய்க்குள்ள வரக்குள்ள கார்காரம் இப்படி அந்த இதுதான் பவர். இது பட் என்ன இந்த குரோஸ் பார் முன்னுக்கு இருக்கிற அந்த பார் மாதிரி இருக்கு. ஓ முன் அது பட கொண்டு விழுந்துட்டேன். பின்னால அந்த கார்காரம் அப்படி ஏற்றி முடிச்சு. அப்ப யாரு மேல? அவங்க மேல அவங்க இது பண்ணிட்டாங்க. தொழில் மூலமா காசு கொடுத்து அப்படி. இப்ப உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா? இல்ல 1 லட்சம் ரூபாய் காசு என் தங்கிருக்கு. பாருங்களேன், 1 லட்சம் ரூபாய் காசு. பாருங்க, அண்ணன் வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறாரு. இதுவுமே இது இந்த கால் நடக்க இது இதெல்லாம் பட்டி போட்டு இதெல்லாம் பட்டி போட்டு தசை விட்டுருக்காங்களா? என்ன பட்டி போட்டது இந்த கால். இந்த பாருங்க, அப்படியே சிதஞ்சமா ஏறிக்க அந்த கால். ரொம்பவே மோசம். ஃபுல்லா கீழ் ஃபுல்லா அப்படியே பாதிப்புன்னு உடம்புல மேலையுமா? இந்த இடுப்பு கீழே அப்படியே ஃபுல் இடுப்பு கீழே. இப்ப என்ன நடந்தது? 5 வருஷம். 5 வருஷம். அப்ப நடக்காமலாம் எத்தனை வருஷம் இருந்து நீங்க? நடக்காம 3 வருஷம். 3 வருஷம் அப்படியே படுத்த படுக்கையில பம்பைக்கு டொய்லெட். அப்ப அக்கதான் பாத்துருக்கீங்க. அப்ப 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் பிறந்திருக்கு. அப்ப நீங்க மேசம் வேலை செய்துதான் இவங்களான வளர்த்த. இப்ப இதுக்குள்ள நான் நினைக்கிறீங்க, சொல்லுங்க. உங்களோட வீடு ஒரு கடை தான். இது கடை கட்டி திரும்ப வீடாக்கி நாங்க கல்யாணம் கட்டி இப்ப இதுல இருந்தோம். இப்ப கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம்? கல்யாணம் கட்டி இப்ப 20 வருஷம். பாருங்க, பிள்ளைகள முகத்தெல்லாம் பாருங்க. இவங்கெல்லாம் இப்ப ஸ்கூலுக்கு போறாங்களா? ஸ்கூலுக்கு போறோம்.
ஆ ஸ்கூலுக்கு போறோம் இன்னும் எதுக்கு மழை பெஞ்சதுக்குள்ள சும்மா கேமே இல்லை ஆ ஆ ஆ ஆ ஓ இதுக்குள்ள ஓ உள்ளேயும் பாக்குறேன் நான் இப்ப நார்மலா இதுல இதுதான் சமையல் அறை. என்ன இதுதான் சமையல் ம் இதெல்லாம் சமைக்கிறேன் சமைச்சு நீ அதுக்குள்ள போய் படுக்கிறோம் அப்ப 20 வருஷமா இங்கதானா? ஆமா அதுக்குள்ள நீ சாப்பிட்டு போய் அவங்க அதுல 20 நாள் பிள்ளை படுக்கிறாங்க. அதுவும் பாருங்க ஒரு சின்ன பிள்ளை வச்சு இடத்துல ஒரு காத்தோட்டம் இல்லாம இருக்கு. ஃபேனும் இல்லையா? ஃபேன் உண்டு சின்ன ஃபேன் உண்டு சின்ன ஃபேன் ஒன்று இருக்கு. 20 வருஷம் இங்கதானா? ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன ஃபேன் ஒன்று இருக்கு. இங்க காட்டுங்க ஃபேனை காட்டுங்க. ஃபேன் தெரியுதா? என்ன சாப்பாடு இன்றைக்கு என்ன சமையல்? இன்றைக்கு கடற்கரைக்கு போனேன். கடற்கரைக்கு போனீங்களா? கடற்கரை போயிட்டு ஷால் எடுத்து வந்தேன். ஷால் எடுத்து வந்தேன். அப்ப நீங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யறீங்களா? இப்ப அதுவும் செய்யலாம் இருக்கா? இல்ல இப்ப ஒரு ஆள் ஏற்றி கொண்டு சைக்கிள்ல இருந்தா கால் திருப்பி சைக்கிள் நாங்க அங்காள ரோட்டுக்கு போயிட்டோம். அப்ப சரியா இடம் தெரியாம இருந்தது. அப்ப அண்ணன் தான் இன்னொரு ஆள் சைக்கிள்ல ஏறிட்டு வந்தீங்க. இப்படி கால் அப்படியே நீட்டிட்டே வந்தாரு. காலெல்லாம் மடக்கல இல்ல காலும் கொட்டான் அவ்வளவுக்கு கொட்டாங்க. ஏன் எதனால? நரம்பு விழுபட்டது. நரம்பு அப்படி ஏன்னா பாருங்க அந்த கால் அப்படியே தொங்குற மாதிரி ஏறிக்கு அவ்வளவு கொட்டாங்க. அப்படிதான் இப்பயும் வலி நோவுதா? வளர்க்கக்குள்ள வேதனை கொஞ்சம் நோவுதான். அதுக்கு சித்தலைவே இந்த பூச்சிட்டு படுத்தேன். விடியத்துல காலை நைட்ல படத்துக்கு வந்து எலும்பு இல்ல காலையெல்லாம் விரைச்சு போயிடும். அப்ப என்ன இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு மட்டக்களப்புக்கும் போனேன். மட்டக்களப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். போய் அங்க மருந்து எடுத்து எடுத்து தந்து வந்து நீரளவுக்கு கிளீன் கோப்பி எடுத்து வாங்கல பாப்பா. எப்ப போனீங்கன்னு பாப்போமே. இப்ப ஓகே அப்ப அதுக்கான செலவுகள் இருக்கும் தானே? இப்ப என்ன இப்ப போலி பஸ்லயே போறீங்க? பஸ்ல ஓட்டோல போறதுக்கு காசு ஓட்டோல போறேன். என்ன ஆம்பளையா பேசுங்களேன். அண்ணன் வந்திருக்கீங்க பேசுங்க. எதுக்காக வந்தீங்க அண்ணன்? இங்க பாருங்க என்ன பேர்? கிஜானியா? நைஸ் நேம். நல்லா இருக்கு. எத்தனை வயசு? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9 வயசு. 9 வயசு எத்தனையாம் ஆண்டு? எனக்கு கொஞ்சம் கணக்கு தெரியா சொல்லுங்களேன். 5ஆம் ஆண்டு. ஸ்காலர்ஷிப் நல்லா படிப்பீங்களா? ஸ்காலர்ஷிப் அண்ணனை கண்டிருக்கீங்களா? அம்மா அப்பா காட்டலையா வீடியோ? இல்லையா? அண்ணன் இன்றைக்கு வருவான்னு தெரியாதா? ஆரோ ஒரு ஆள் வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? தெரியாதா? சரி என்ன ஆம்பளை டிஷர்ட்டா பொம்பளை டிஷர்ட்டா? பொம்பளை டிஷர்ட்டா ட்ரவுசர் கீழே? சரி ஓகே. தம்பி இருக்காருன்னு. தம்பிக்கு எத்தனை வயசு? 11. என்ன ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்களா? சரி ஓகே. என்ன கண்டிருக்கீங்களா? இல்ல நான் இப்ப சொல்லல. இப்ப நீங்க வீடியோ பார்த்து தானே இப்ப அப்பா எடுத்தாரு எனக்கு. நான் நீங்க பாத்துருப்பீங்கன்னு. சரியா? இப்ப பாருங்களேன் ஒரு வடிவ நாள் அதிக்கிறாவோ. இப்ப நான் வரும்போது சிரிப்பு ஒரு வித்தியாசமா சிரிச்ச இப்ப சிரிக்காவே இல்லை. தாங்க பாப்போம். இது அம்பாறையில எடுத்து. இது அம்பாறையா? போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பு. இது ரவிக்குமார். இது அம்பாறையில 37 வயசு எனக்கு. 38. பாத்துட்டீங்களா? இல்ல பார்த்தாலே தெரியுதானே உங்களுக்கு? பார்த்தாலே அது படம் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. நான் பார்த்தேன் நான் மட்டக்களப்புக்குன்னா இவ்வளவு தூரம். அப்ப போக்குவரத்து செலவே கூட இருக்குமே. ஓகே ஓகே. இல்ல படம் அது பார்த்தாலே தெரியுது. இல்ல நான் மட்டக்களப்பை தான் பார்க்க எடுத்தேன். இப்ப விளாசா போனேன் 2024 5 மாசம் 27. அப்ப இருக்கு 5 மாசம் 27 போயிருக்கீங்க. என்ன சொன்னாங்க பார்த்து கால? அங்க வார்த்தை சொன்னாங்க நீங்க கால் அப்படித்தான் இருக்கு. கால் அப்படித்தான் இருக்குமா? அவங்க ஏற்கனவே கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. சொன்னா நான் இதோட நான் உடஞ்சிருக்கு. இதோட எடுக்கிறவங்க சொன்னாங்கண்டா இதில் பட்டினா இந்த மூட்டோட கரெக்டான அப்படியே இந்த மூட்டோட அப்போ மூட்டோட ஒன்றும் செய்யலான்னு போட்டு அப்போ நான் இருக்கிற மாதிரி காரை செக் பண்ணிட்டாங்க. இழுத்து நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பட்ட உடனே சொன்னதா செய்யணும்னு இருந்ததா? அங்கே கலெக்டாக கால்கிடமெண்ட் இருந்து இப்போ நான் சொன்னேன் அது அப்படியே இருக்கட்டும். இருந்த ஒரு மாதிரியா நீ உங்க வேண்ட இது
செஞ்சு தாங்க ஓ அளவுக்கு செட் பண்ணி தந்திருக்காங்க. ம். சும்மா இந்த புறங்கால செஞ்செல்லாம் கால் விரல் வேலையா வேலை செய்யாது. ம் பரப்பு மாதிரி. ம் அதான் இப்போ படமெல்லாம் தேவையில்ல, பார்த்தாலே தெரியும் அதனோட கால் அப்படி அந்த விரல் ஒன்று உசும்பாரு விசும்பு அதன் அந்த உணர்வுன்றது இல்லை. ஆ என்ன ஆயிட்டு காயமா இது ஆத்தினது மடுமா இருந்தது. ஆ ஆ சரி ஓகே காயமன்றது இப்போ ஆறுனதான். சரி இப்போ அக்காவோட பேசும். இப்போ அக்கா பேசியிருந்தாலும் தெளிவாக கேட்டிருக்காது. இப்போ அக்காவோட மட்டும் நான் பேசுகிறேன். சரி ஓகே. இப்போ முக்கியமாக அக்காவோட நான் பேசணும். ஏன்டா 6 வருஷம் ஆயிட்டு அண்ணனுக்கு அப்படி நடந்து இப்போ எப்படி நீங்கள் எப்படி அதுக்கு பிறகு எப்படி நிறைய கஷ்டப்பட்டேன். ம் சாப்பாடு எல்லாம் அப்படி சொல்லுங்களேன். இப்போ உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க. இப்போ ஒரு தம்பினா நீங்க வீடு ஒன்று பார்க்காம இப்போ நீங்க என்னட்ட பேசுங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட என்னென்ன கஷ்டங்கள் உண்டு. இப்போ 6 வருஷம்டா இப்போ எவ்வளோ வருஷம் நீங்க சொல்லுங்களேன். இப்போ சொல்றது மனசு வருதா குளரணும். நீங்க அதான் நீங்க மனசு விட்டு பேசுங்க. நான் அதான் சொல்றேன், மனசு விட்டு பேசணும். நீங்க வீடியோ ஒன்று பார்க்காதீங்க, அவரை மறந்துடுங்க. நீங்க என்னட்ட சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போற வார செலவுகள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. பக்கத்துல தருவாங்க, அவங்க அக்காவுக்கு தருவாங்க, அவங்க அண்ணாவுக்கு தருவாங்க. அப்படி இருந்தேன் நான் போய் கொண்டு இருந்தேன். நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நான் எப்படி சொல்றேன்னு தெரியாம இருக்கேன். அதான் மட்டக்களப்பு போறேன்டா இவ்வளவு தூரம் பஸ்ல சாப்பாடு கட்டணும். அவர் கோமா நிலையில கிடந்தது. கோமா நிலையில. அப்ப நீங்க போக்குள்ள இல்லாம பிள்ளைகள் எல்லாம் அங்க நின்று பிள்ளைகள் அக்காவோட விட்டு அவங்க அக்காட விட்டு. சாப்பாடுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப சாப்பாடு அப்படி அப்ப அண்ணன் அக்கா மாறி மாறி நிக்கிறாங்க. அப்பா மாறி நிக்கிற அண்ணா வெளிநாடு அவங்க அண்ணா மாறி அக்கா மாறி நின்ற நிறைய கஷ்டப்பட்டுனாங்க. நல்லா கஷ்டப்பட்டு இப்பயும் கஷ்டம். நான் இப்பயும் கஷ்டம் தான். 6 வருஷம். இப்ப இருக்கிற இடம் எங்களோட இடம் இல்லை. இது உங்களது இல்லையா? அப்ப யாரு? அம்மாடது. அப்ப நீங்க திருமணம் செய்து இப்ப நீங்க இந்த இடம்? நாங்க மட்டக்களப்பு. நீங்க மட்டக்களப்பாளா? மட்டக்களப்பு எங்க? செங்கலடி. செங்கலடி அல்ல நீங்க? அப்ப நாங்களாம் அங்க சைட்ல இருந்தா பாரோம். அந்த காதல் திருமணமா நீங்க? அப்ப அங்க நீங்க போனது இல்லையா? போறேன். இப்ப போறேன். உங்களோட அம்மா ஒன்றும் இல்லாண்டு கழிச்சு வச்சிருக்காங்க. முதல் போனா இப்ப போறல. இப்ப போறலையா? அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு? சகோதரங்கள் உங்களுக்கு? எத்தனை? ஆம்பளை 2. அப்ப அவங்க பார்த்ததே இல்லையா இது வரைக்கும்? முதல் பார்த்தது இப்ப பாக்குறல. அவங்க கஷ்டம் இன்னும் கஷ்டம் வந்ததுக்கு பிறகு. அப்ப நீங்க சொல்லணும். இப்ப 2 இன்னொரு பிள்ளையும் பிறந்திருக்கு. அழுக்காதீங்க சரியா? நாங்க வந்திருக்கேன் தானே. மனசுல இருக்கிற கவலைகள் தானே. எதுவும் பிரச்சனையா இப்ப இருக்கிறது? என்ன சொன்னவங்க இருக்கணும்னு சொன்னதா? தானே 20 வருஷமா ஞான இருக்கிறீங்க. அப்ப அங்க பாருங்க. ஏன் அழுகிறீங்க? அழுகாதீங்க. கலரா அழுகாதீங்க. ஏன் கத்துறீங்க? தம்பிய பாரு. தங்கச்சி அம்மா அழுக அப்படியே. வேற என்ன சொல்றது? அதான் தெரியுது அவங்களோட நிலைமை விளங்குது. இப்ப நீங்க சொன்னீங்க விலங்கு தானே. விலங்கு தானே உங்களுக்கு. அப்ப உங்களோட இந்த மூத்தவாதான் உங்களுக்கு விலங்கு தானே. ஓ என்ன தெரியும்? அடிக்கடி கண் கலங்குறதா கத்துறதா? கத்தி கோலாடு போனேன் பார்த்தேன்.
ம். இப்ப எனக்கு வெறும் காணி என்றாலும் எங்க நினைப்பா அது ம். நிம்மதி நீங்க பாருங்க என்னது அப்படி நீங்க மனமுடையாதீங்க, நல்லது நடக்கும். எனக்கு வந்து காணி எரியாம எனக்கு வந்து ஒரு நன்றியான ஒரு மரம் நான் வைக்கிறேன். ம். குறைஞ்ச விலைக்கு ஒரு தைரியம் வாங்குறேன். ம். குடி 2 வைக்க தருவாங்க. நான் நிறுவனம் வீடு. ம். அப்ப நீங்க இப்ப காதல் திருமணம் செய்து வந்ததுக்கு பிறகு உங்களோட அம்மா அப்பாக்கள் உங்களை பாக்குறல்ல, அப்ப அண்ணன் உங்களை நல்லா தானே பார்த்தவரு. பாக்குறேன். இப்ப நம்பி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தது பிறகு நல்லதான் பாக்குறவரு. அண்ணன் ஒன்றும் தெரியாது. ம். நல்லதான் பாக்குறவரு. இது இல்ல நான் என்ன விட்டு போய் பண்ணி பார்த்துருக்காட்டு நல்லா பாக்குறவரு. ம். அதான் இப்ப ஓகே, அவர் நல்லா தானே பார்க்க, அவருக்கு அப்படி நிலைமை. இப்ப விபத்தின் மூலம் பார்த்தனே வந்து இப்ப யாரும் தெரிஞ்சு அப்படி கால் அப்படி பாழாக்க மாட்டாங்க. மற்றவங்களோட அக்கா சாப்பாடு கேட்டாங்க. என்ன ஊர்ல சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. என்ன எனக்கு இருக்கிறது மற்ற படையில நான் சுட்டு வித்து ஒரு கடை மாதிரி என்ன விலங்குல வடை வித்து நான் தான் வடை வித்துனீங்களா? ஆறு வித்து நான் சுட்டு நான் எடுத்து கொண்டு விற்கிறேன். நீங்க 1000 ரூபா காசு வரும். ம். 1000 ரூபாயில அதில் சாப்பிட நீ பிள்ளைகளுக்கு அதை எடுத்தோம். அதுக்கு மேலே எடுத்து வைக்கல இருக்கேன். தம்பி புறம் பிள்ளை பயத்தில் இந்த ரோடு வழியை தூக்கி கொண்டு கண்ணாடி படி எடுத்து குந்திட்டு அதை இங்கே அவரும் போகுதுங்க. சரி, ஓகே. இப்ப படிக்கிறாக்களும் இருக்காங்க தானே, 2 பேர் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். நான் இப்ப நிறைய பேர் கல்விக்குண்டா உதவி செய்வாங்க. ஓகே, புரியுது தானே இவங்களோட நிலைமை. இப்ப தங்கச்சி இப்ப என்ன அதுக்குள்ள போயிட்டு கத்துறாங்களா? இங்க வாங்கல வாங்க. அது அம்மா கத்த தங்கச்சியும் கத்திட்டாங்க. நாங்க எங்களை கண்டு எங்களோட முகத்தை கண்டு சிரிப்பு, அந்த சிரிப்பு இப்ப இல்லாம இருக்கு. சிரிக்க மாட்டீங்களா? ஏன் கடந்து ம். என்ன வாங்கல உங்கள்ட்ட கேப்போம். கொப்பி பேக் ஷூ எல்லாம் இருக்கா? இருக்கா? பேக் இல்ல, பேக் அங்க சொல்லுங்களா. அப்ப அம்மா சொல்ற இல்லன்னு நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. என்ன தேவை சொல்லுங்களேன். அண்ணன் வந்திருக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன் என்ன தேவை, நீங்க என்னென்ன வேணுமோ. ஸ்கூலுக்கு போறது என்ன தேவைன்னு கேட்காங்க. இல்ல ஸ்கூலுக்கு இல்ல, உங்களோட மனசுல இப்ப என்ன ஆசையா இருக்கு, என்ன தேவையோ நீங்க கேளுங்க. சொல்லுங்களேன். சிரிக்கிறீங்க சொல்லுங்க. ஒன்னும் தோணலையா? இப்ப உடனே தோணலையா? தோணணுமே. என்ன ஆசை, என்ன விருப்பம் சொல்லுங்களேன். ஒன்றும் கேட்க மாட்டாங்க. தெரியும். இல்ல சொல்லுங்க. என்ன 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 வேணும்? மைக்கு நீட்டு பயமா இருக்கா? விலங்குல என்னையா நல்ல சொல்ல. என்ன என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? என்ன விரும்புறீங்க நீங்க? என்ன வேணும்? அண்ணா கிட்ட மாமா கிட்ட பேகா சொல்லுங்களேன், சத்தம் போட்டு சொல்லுங்களேன். பேக்கா? பேக் வேற, தோல் பேக் வேற. ஷூவா? என்ன சத்தமே வருது இல்ல? ஷூ. வேற ஷூ இல்ல, அந்த கீழ் பாட்டா என்ன ஆண்ட யாரு வாங்கி நான் ஓடி அதான் விலங்குல கீழ் வாட்டாவா? வேற அடைச்சு பண்ணா அலஸ் பண்ணா என்னோட என்ன வேற சொல்லுங்களேன். நாங்க மட்டுக்களுக்கு போகணும். சொல்லுங்க டக்குன்னு. காப்பு. காப்பு. வேற அவ்வளவுதானா? வேற இன்னும் இருக்குமா? இல்லதானே? அவ்வளவுதானா? அப்ப
அலஸ்பென் கீழ் 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 கீழ்த்தானே கீழ் வாட்டா ஷூ காப்பு பேக் அப்ப அவ்வளவும் வேணும். சரி அப்ப அவ்வளவும் கிடைக்கும் உங்களுக்கு சரியா? எங்க தூரமா ஸ்கூலுக்கு நடந்து போறதா? பக்கத்துல தானா? அப்ப ஓ அந்த மீனுக்கு தான் மீன் அப்ப சைக்கிள் எதுவும் தேவைப்படுமா? அப்படியா? சைக்கிள் தான் கேட்டு சொல்லுங்களேன். சைக்கிள் தான் அப்ப அதை விட்டுட்டீங்களே. நாங்க சொல்லித்தரோம் அப்ப நீங்க சொல்லலையா? அப்ப சைக்கிளும் தேவையா? பெரிய சைக்கிள் ஓடுவீங்களா? சின்னண்ணா. வேற எதுவும் இருக்கா? அவ்வளவு தானா? சரி அப்ப சைக்கிள். அப்ப தம்பிட்ட கேட்கணும்னு போய் கூட என்ன உனக்கு தேவை சொல்லுங்க. எனக்கு புத்தக உண்டு, ஷூ உண்டு, வேற போறதுக்கு சைக்கிள் உண்டு. சைக்கிள் இருக்கிறது ஒரு காணி. இருக்கிறது காணி. இப்ப அம்மா கேட்டது அவ்வளவுதான். சரி அப்படியே அப்பா அம்மா இருக்கிறீங்க. சரி அப்படியே சரியா? ஓகே. அவ்வளவு வேணுமா? பண்ணம் வந்து இப்ப வாங்கி தரலாட்டின்னு வைங்க, கவலை வருமா? அவரு அப்படி சும்மனி காட்டுங்க அவட சிரிப்ப. ஏன் கத்தின? அம்மா கத்து வந்ததா? சரி ஓகே. இப்ப ஓகேங்க. இப்ப அண்ணன் எதுவும் சொல்ல போறீங்களா? இப்ப அக்கா சொல்லிட்டாங்க. இப்ப அண்ணன் வாங்கல, அண்ணனோட பேசுவாங்கல்ல. இப்ப அண்ணன் சொல்லுங்களேன். இப்ப மைக்க தாங்க. இப்ப சரி சொல்லுங்க அண்ணன். நீங்க ஒரு 6 வருஷமா கஷ்டம் சொன்னீங்க, காலெல்லாம் நோவுதுண்டு. இப்ப நோய் கொண்டு சொல்லுங்களேன் அண்ணன். உங்களுக்கு இப்ப என்ன அடுத்த கட்டமா என்ன பிளான் உங்களோட? இருக்கிறது ஒரு காணி அது நோக்கி அது இருந்தா எனக்கு அதுல இப்ப நாங்க வரக்குள்ள காட்டிடம் வந்து நாங்க ரெண்டா பிரிக்கல. பதிலே விளங்கி இருக்கும். நாங்க யோசிச்சேன் நாங்க பதிலே பிரிக்கலண்டா அப்ப அதை அப்படி உண்டா தாச்சுக்காங்க. எப்படியும் தெரியும் விலங்கு தானே. பிரிக்கலன்னு சொன்னா அவங்களுக்குன்ற மாதிரி தான். ஓகே சொல்லுங்களேன். அப்ப அடுத்த கட்டமா இப்ப காணி, இப்ப காணி என்று சொல்றீங்க. அடுத்த ஒரு வாழ்வாதார உதவியா எது தேவை? இப்ப சிலாக்கள் யோசிப்பாங்க தானே. இப்ப நாங்க ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அதுல அவங்க தொழில் செஞ்சு அதுல வர லாபத்தை சேர்த்து வச்சு அவங்க தொழில் அந்த காணி வாங்கலாமாண்டு. இப்ப நாங்களும் அப்படித்தான் விரும்புறேன். எனக்கு பைக்கில் ஓடுவோம், மோட்டர் பைக்கில் அந்த 48 சிசி பைக்கில் அதை ஓடுவேன். அது எனக்கு நான் முதல் மீன் ஜாவரம் பண்ணி மீன் பொட்டி எல்லாம் மிதிக்கி எனக்கு ஒரு சின்ன பைக்கில் வந்துட்டீங்கன்னா மீன் ரெண்டாலும் நாளைக்கு விற்று கொண்டு சைக்கிள் ஓடலாமா? மோட்டர் சைக்கிள் இப்படி காலை நீட்டி வச்சுட்டு ஓடலாமா? ஓடி தெரிஞ்சான் ஒரு 4 பேர் மேலே விட்டுட்டீங்க. இல்லை மீன் எடுக்க இல்லை. சரி ஓகே. அப்ப நாங்க வந்து தெரியப்படுத்துறது, இப்ப உங்களோட நிலையை நான் தெரியப்படுத்துவேன். அப்ப அதன் மூலமா உதவி கிடைச்சா கட்டாயமா அது உங்களுக்கு செய்வோம். சரி மேலே கட்டாயம் உதவி கிடைக்கணும். சரியா? இப்ப தங்கச்சி கேட்டாங்க. இப்ப நாங்க வாங்கிட்டு வரல. தங்கச்சி கேட்டதெல்லாம் காசு தந்த வாங்கி எடுப்பீங்களா? அம்மாவை கூட்டிட்டு போய் அம்மா போகலாமா? அப்பாவை கூட்டிட்டு தான் போகணும் போல. அப்பாவை கூட்டிட்டு போய் வாங்கி எடுப்பீங்களா 2 பேரும்? பேக்கில் இப்போ நான் ஒரு காசு தந்தா அதில் பேக்கு, ஷூ, கீல்ஸ், வாட்டா, அடுத்து என்ன காப்பு தங்கத்துல வேணுமா? இல்ல இந்த என்ன காப்பு என்ன காப்பு வராயில பரவாயில்ல ஏதோ ஒன்று போடணும். என்ன தங்கம் பண்ணா இல்ல தங்கம் மட்டும் வாங்குமா? எத்தனை பவுன்ல? 2 பவுன்லையா? அது குறையப்பா. 2 பவுன்டா சின்ன அரிக்கும். காணுமா? அது 2 பவுன் காணும். அப்ப 2 பவுன்டா 2 கையிலையும் போடணுமா? ஒன்று அப்ப 4 பவுன். சரி. அப்ப தங்கச்சி பாருங்க கேட்குறாங்க. சரி இப்ப நாங்க தாரம் காசு அதுல என்னென்ன வாங்கணுமோ அது வாங்குங்க. சரியா? ஓகேங்க. ஒரு 30,000 இப்ப கொடுக்க போறேன். சிந்து நாகதீபன் அந்த அண்ணன் அனுப்பின பணத்தை தான் கொடுக்க போறேன். இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கண்டு எனக்கு ஒரு தொகை பணம் அனுப்பினாரு. இப்ப அதுல ஒரு 30,000 கொடுக்க போறேன். அப்பா வாங்குங்களேன். சரியா? அப்பா வாங்கி எண்ணுங்க.
30,000 ரூபா இருக்கு. இப்ப எதுக்காக நான் தந்திருக்கேன்? பிள்ளைகளுக்கு படிப்பு அந்த இதுக்கு புத்தகம் இந்த இது வாங்க. ஓ இப்ப அவங்களுக்கு தேவையானதை வாங்குங்க. எதுவும் மாசப்பட்டது சாப்பிட வேணுமென்றாலும் வாங்கி கொடுங்க. இப்ப நாங்க அடுத்த தரம் வரும்போது நாங்க அதை எங்கிட்ட காட்டணும் நீங்க. ஏன்னா இப்ப நாங்க அடுத்த தரம் வருவோம் தானே, அப்ப உங்களுக்கு புது பேக், புது ஷூ, கீழ் ஷூ, அட்டெல்லாம் இருக்கணும். சரியா இருக்குன்னு தானே? கட்டாயமா வாங்கி கொடுங்க. சரியா சரிதானேக்கா, வாங்கி கொடுங்க. அப்ப உங்களுக்கு கட்டாயமா உதவி கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓகே சரி, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தங்கச்சி பாருங்க இப்படி வாடி பேசினாங்கண்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு நல்ல ரியாக்ஷன். என்ன பின்னால கை கெடுத்துருக்கிற? தங்கக்கா வேணுமா? 2 பவுன் காணுமா? 2 பவுன் காணும். சரி ஓகே. எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லையா? பாட்டு படிங்க ஆகும். தெரியுமா? படிங்க, படிச்சா 4 பவுன் கிடைக்கும். என்ன பாட்டு பாப்பமே படிக்கிறீங்களாண்டு. படிங்க. படிங்க. ஸ்கூல் பாட்டு ஒண்ணு படிங்களா? தெரியும். படிங்க. ஒன்று படிங்களே. தெரிஞ்சது படிங்களே. செப்பு ஜலக்குனால சீப்பு வரி ஒரு வரி நீ சிரிச்சா கண்ணால. பாட்டு படிச்சு முடிஞ்சா? என்ன பாட்டு அது? பாட்டுற பேர் என்ன? கஞ்சா போகனாலே. கஞ்சா போகனாலே. இன்னொரு சத்தம் படிங்க. கஞ்சா போகனாலே. படிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கஞ்சா போகனாலே கனாலே. சரியா? லிரிக்ஸ் சரியா? அப்படியா? சரி ஓகே. நல்லா இருந்ததா? கைதாங்க. சரி வடத்தரம் வரக்குள்ள வேற நல்ல காயம் வகையில் என்ன நடந்த? கதவு நறுக்கப்பட்டதா? விரல் ஒன்று இல்லைன்னு இல்ல, விரல் இல்ல, நிகம் இல்லை. நிகத்தை பிடிக்க நோதா. பாருங்க பிள்ளைங்க நிகம். சரி ஓகே, சந்தோஷம். தங்கச்சியோட பேசினது. வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறவரும் சிரிச்சு கொண்டே இருக்கிறாரு. சரி அண்ணன் போயிட்டு வரட்டா? அண்ணன் போகணும். இப்ப 2:30 மணித்தியால பயணம். இப்ப நாங்க போகணும். உங்களை பார்க்க தான் வந்தேன். பாத்தீங்களா எவ்வளவு தூரம் வந்து வந்தீங்க? பைக்ல போக வரீங்களா? ஓ சரியா? ஓகேவா? சரி நம்ம அடுத்த வாரம் வரக்குள்ள கூட்டி போறோம். சரியா? கூட்டி போட்டு ஏதாச்சும் வாங்கி தரேன். சரியா? கடையில. சரி ஓகேங்க, சந்தோஷம். தங்கச்சியோட பேசினது. இப்ப வந்ததுக்கு ஒரு 30,000 தந்திருக்கிறேன். அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கல்ல. அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்க. பெரிய பெரிய உதவி நீங்க செஞ்சது மிக்க மிக்க நன்றி அண்ணன் உங்களுக்கு. அண்ணன் சொல்லிடுங்களேன். ஏன்னா அவங்களோட ஒரு உழைப்பிட இந்த பணத்தை அனுப்புறாங்க. அதுக்கு யாருக்குமே மிக்க நன்றி அண்ணன். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கு இந்த காசு தந்திருக்கீங்க. இவ்வளோ தூரம் மட்டக்களப்பு வெற்றிக்குள்ள நீங்கள் வந்துருந்தீங்க. எனக்காக இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணன். உங்களுக்கு நிறைய தரம் கோல் எடுத்தேன். நிறைய பேர்ட்ட கோல் எடுத்து நம்பர் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை அப்படி நம்பர் இல்லை, வச்ச நம்பர் இல்லை. என்ன நம்பர் இல்லைன்றவங்களா? அப்படி தரமாட்டேன் அப்படி இப்படி சொன்னாங்க. நான் 4-5 இடத்தையும் கேட்டு பார்த்தப்ப உங்களோட நம்பரை டிக்டாக் அந்த இதெல்லாம் பார்த்தேன். டிக்டாக் அந்த இதெல்லாம் பார்த்து போட்டு இப்போ இப்படி நீங்கள் உதவி நிறைய இடத்த செய்கிறீங்க. இப்போ மனுஷன் ஒரு அண்ணா பிடிச்ச மனுஷன் நல்ல ஒரு வழி ஒன்று கிடைக்கும். நல்லது அவர் என்ன நல்ல முழுவோட நல்ல உதவி செய்கிறாரு. அதுக்கு பிறகு தான் நான் அவர் அண்ணன் அங்கிருந்து நம்பர் எடுத்தாண்டு அடுத்த நாள் வாரேன். அப்படி அண்ணாவோட கதைச்சி தான் ரெண்டு சொல்லிச்சு. அண்ணான்னு சொன்னா அப்புறம் சொன்னா வெட்டிக்குள்ளே இருக்கிற அண்ணா இப்படி ஆண்டு. அதுக்கு பிறகு தான் கூட அந்த நம்பரை வாங்கி எடுத்து நான் திரும்ப உங்களுக்கு நான் கால் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து வந்ததுக்கு நன்றி. ஓகே, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதான். யார் கட்டாயமாக உதவி கிடைக்கணுமோ அங்கே நாங்கள் போவோம். தூரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெங்களால் போக முடிஞ்ச தூரம்னா போவோம். எங்களுக்கு இவ்வளோ தூரம் இப்போ வெற்றிக்குள்ளே இருந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அதே மீனாயிரம் திருக்கோயில் இவ்வளோ தூரம் அதுவும் உள்ளுக்கு வந்திருக்கீங்க. அப்புறமாட்டது அதுக்கு பிறகு அங்கே ஊருக்கு போகிறாண்டாலும் 9 மணி ஆகும்.
பைக்கில் அது இல்ல 9 மணி ஆகாது இப்ப எங்களோட ஒரு 2.5 மணித்தியால பயணம். அது நாங்க தெரியும் தானே பைக்ல வந்து நாங்க ஓகே சில விஷயங்கள் சொல்லலாம், அதுவும் பிரச்சனையாகும். நாங்க எவ்வளவு பைக்ல நாங்க போறோம், எவ்வளவு இடத்துக்கு பைக்ல போவேன், கையெல்லாம் சுட்டு போட்டு உண்மையிலே கை வெசிலின் தான் போடுறப்ப அப்படி நாங்க அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு அப்படியே நாங்க அடிக்ட் ஆயிட்டோம்னு சொல்லலாம். அப்படியே நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இப்ப தங்கச்சிக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த புது ஹீல்ஸ் புது ஷூ எல்லாம் கிடையக்குள்ள. இப்ப அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதுமானது. இப்ப எங்களுக்கு அது மூலமா நல்லது நடக்குது. இப்ப பாத்தீங்க எனக்கும் ஒரு அண்ணன் சப்போர்ட் பண்ணினாரு. அப்படி எங்களுக்கு ஓகே. இப்ப உங்களோட பணத்தை இப்ப நான் தந்த காசை வந்து இப்ப நான் திரும்பி வாங்கிட்டு போனேன், உங்களுக்கு எப்படி இருக்கு? அது நாங்க வந்ததுக்கு ஒரு பலன் இல்லாம போயிருந்தானே. அது வந்து சில ஆட்கள் வந்து சும்மா சொல்லிடுவாங்க, அது சொல்லி போட்டு இருந்துருவாங்க. அதுக்கு நாங்க எவ்வளவு மெனக்கிறோம்னு நீங்க யோசிக்கணும். சொல்லக்குள்ள ஒரு அது மத்தாக்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு நீங்களும் சிலவங்க யோசிக்கணும். ஏன்னா அவங்களும் அதே இடத்துல இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசணும் எல்லாத்தையும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா எல்லா மனிதர்களுக்கும் கோபமும் வருந்தானே. எங்களுக்கு வந்து நாங்க எப்படி மெனக்கிடுறோம், அப்ப அப்படி மெனக்கிடும் போது எங்களை ஒரு தவறுதலை கட்சி எங்களுக்கும் ஒரு மனசு கோபங்கள் வருந்தான். அவ்வளவு தூரம் இங்க வந்து இப்படி வந்து ஏமாந்துட்டு இப்படி போறோம் அவ்வளவு. அது அப்ப நாங்க எவ்வளவு தூரம் வர வேண்டிய மட்டக்களப்புக்குள்ளேயே நாங்க செஞ்சிருவோமே. இப்ப நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கையும் போடுறோம், அம்பரைக்கையும் பாடுறோம். கட்டாயமா யாருக்கு உதவி கிடைக்க அவங்களுக்கு நான் கொடுக்கத்தானே, அதனால நான் போறோம். அப்படி நாங்க இதுக்காக நாங்க மட்டக்களப்புக்குள்ளே சுத்தி தெரியலாம் தானே. எவ்வளவு பேர் கோல் எடுப்பாங்க. அப்ப மட்டக்களப்புக்குள்ளே நாங்க சுத்தி தெரியலாம். நான் இடத்த கூட நம்பர் ஆரம்பத்திலே நான் இந்த காலோடையும் இங்கே அந்நிறம் உதவி செஞ்சேன். வன்னிறம் அந்த நம்பர் நான் கேட்டேன். நான் ஒரு 4-5 இடத்துல கேட்டேன். இப்போ கடைசி மட்டும் அந்த நம்பர் எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டேன். அதுதான் சிலாக்கள் அப்படித்தானே. இப்ப நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடந்துருமென்று போட்டு அவங்க யோசிச்சு அது எல்லா இடத்துல இருக்குது. அப்படி பொறாமத்தனம் என்றது இருக்க கூட. இன்னொரு இடம் எடுக்கக்குள்ள ஒரு ஆள் அவர் உதவி செஞ்சவர் தான். அப்ப அவருக்கு கோல் எடுத்தா அப்ப அவர் சொன்னார் விநாயகி அவரை நம்பர் கோல் எடுப்பாங்க. அப்ப கோல் எடுக்கும் பொழுது அப்ப அவர் சொன்னாரு நான் இப்படி வேலையா நிற்கிறேன், கொஞ்சம் மேங்க நான் நம்பர் தாரேன் ஒரு கிழமை வச்சு உங்களோட நம்பர் அவர் ஏமாத்தினார். அப்ப நான் பார்த்தேன் வேறு சும்மா காமெடிக்கு சும்மா யாரா நம்மளை வச்சு நமக்கு என்ன தெரியுது நம்பர் நான் அப்படி நான் எடுப்பேன் போட்டு சொல்லி எடுக்கல. அதுக்கு உங்களோட நம்பரா நான் பாருங்க உங்களோட கதைச்சேதான் டிக்டாக்ல அதனோட அந்த கோல் வந்து சிவப்பு இருந்து என்ன வச்சு நம்பர் வந்து அவங்க அக்கா வீட்டு வந்து வேற நம்பர் இருக்குன்னு சொல்லி உடனே நான் கோல் எடுத்தேன். நிறைய கஷ்டமா இருந்தது அன்றைக்கு எங்களுக்கு எனக்கு என் மனசுக்குள்ள நிறைய சோகம் இருக்கு. வெளிப்படையா சொல்லி ஷேர் பண்றது எனக்கு இயலாது. அப்படி பார்த்தா விளங்க உங்களுக்கு எனக்கு சொல்லி கொள்ளலாம். எனக்கு விளங்குதாக்கா. அப்ப நீங்க இப்ப நீ பிள்ளை ப்ரோசஸ் முடிஞ்சு இருக்கீங்க. அப்ப உங்களோட உடம்பு வீக்கா தான் இருக்கும். இப்ப நீங்க நல்லா சாப்பிடணும், கவலைப்படாதீங்க. இப்ப தம்பி என்ன மந்திரிக்கிறேன், ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை விடுறீங்க. சரியா? காலில் விழுந்தெல்லாம் கும்பிட தேவையில்ல. உங்களுக்கு இருந்தா அது உங்களுக்கு கிடைக்கும் தானே. சரியா? தெய்வ மாதிரி நீங்க ஆனங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி நீங்க ஒரு இதை வந்து சேர்ந்திருக்கீங்க. போல சொல்ல வேண்டியது இல்லை. சரி, ஓகே ஓகே. அதான் ஏதோ ஒரு வழி ஒண்ணு கிடைக்குமோன்ற நம்பிக்கை விடுறீங்க. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றது விட நான் அதான் சொல்றது, வெங்களையும் ஒரு பெரிய பார்க்க தரோம். நாங்க நல்லது செய்யறோம், விளங்குதானே. அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும். எங்களை ஒரு உச்சத்துல வச்சு பார்க்க தேவையில்ல, ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாம் பார்த்தா இவ்வளவு நல்ல உதவி எல்லாரும் உங்களை நல்லா தான் உங்களுக்கு பேரும் நல்லா கதைச்சு நல்லா பாராட்டி நல்லா. அதுதான் சொல்றேன். இப்ப அந்த என்ன குற்றன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கணும். ஒரு மாஸ்டர் படத்துல ஒரு டயலாக் ஒன்று இருக்கு, என்ன பிடிச்சாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்ப எங்க ஒன்றும் செய்யல. ஒரு அதான் சொல்றேன். இப்ப நான் தவறு செய்யறேன்னு சொன்னா என்ன கூப்பிடுங்க. இப்ப என்ன ஒரு சொல்றீங்கன்னு சொன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வீடியோ மூலமா பேச தயாரா இருக்கிறேன். விளங்குதான். அவங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருமன்றதுக்காக தான் அப்படி என்ன கூப்பிடுங்க, நான் வாரேன், நான் எங்க நான் பேச தயாரா இருக்கிறேன். புரிஞ்சு கொள்ளணும். சில அந்த நபருக்கு எப்படியும் வீடியோ பார்க்க இருந்தா புரிஞ்சு கொள்ளணும். நாங்க வந்து நாங்க எங்கேயும் பேச தயாரா இருக்கோம். ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு அவங்களோட வீடியோஸை நிறைய பேர் பாக்குறாங்கன்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பொய்யானதை சொல்லல தானே. தீர விசாரிக்கணும், யாரு சொல்றதை நம்ப கூடாதானே. இப்ப நாங்க எவ்வளவு வேலை செஞ்சிடுறோம். நான் தயாரா இருக்கிறேன், என்னை கூப்பிடலாம். சரிதானே? என்னை கூப்பிடுங்க, நான் என்ன எதுக்கும் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். எல்லாத்துக்கும் எனக்கு பதில் இருக்கு, நியாயமான பதில் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன்.
இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.